3 மேட்ச் விளையாடி 3லையும் ஜெயித்து 6 பாயிண்ட் வாங்கி 0.715 நெட் ரேட்ல உள்ள செமிஃபைனலுக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட விளையாடுற ஆட்டத்துல பகிரங்கமா ஸ்பின் சுழற்சி ஸ்ட்ராட்டஜியை போட்டு வருண் சக்கரவர்த்தி மூலமா 5 விக்கெட்டை வீழ்த்தி லோ டோட்டல் இருந்தாலும் ஃபைனல் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இந்தியா ஃபைனலா இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய வீடியோவின் சாரம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்ற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல இதோடைய நான் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பயணம் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க, எப்படி அவங்களுடைய வெற்றி பாதை அமைந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். அதற்கு பிறகு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டா கொடுத்துருக்காங்களா இல்லை எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தியும் இரண்டாவது பகுதியில் பார்த்துடலாம். மூணாவது பகுதியில் எந்தெந்த மேட்ச் அவங்களுக்கு குரூஷியலா இருந்தது, அதுல யாரெல்லாம் விளையாடி வெளியே அவங்களை கொண்டு இந்த லெவலுக்கு விட்டுருக்காங்க அப்படின்றத பத்தியும் பார்த்துடலாம். ஸோ இந்த வரும் இன்றைய தின ஆட்டம் எவ்வளவு சூடு பறக்க இருக்கும், யார் சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிக்க இருக்கிறார்கள், இதுதான் நம்ம பார்க்க போற கடைசி ப்ராபபிலிட்டியான அந்த 4வது பாகம். ஸோ 4 பார்ட்டா அதை பிரிச்சிருக்கேன். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போற விஷயம், சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபியில இந்தியா எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத பத்திய ஒரு சின்ன இது ஹிஸ்டரி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலா சாம்பியன்ஸ் டிராஃபின்னு பார்த்தீங்கன்னா இது 1998 ஆரம்பிச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல தான் முதல்ல நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சாங்க. இதுக்கு பிறகு கென்யாவில் நடந்தது. நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து இந்தியாவுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதுல நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா ரன்னர் அப்பா இருந்திருக்காங்க. இது 2000 வருடம். 2002 ஸ்ரீலங்காவில் நடந்தது. ஜாயிண்ட் வின்னர்ஸா ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க டைம் மாதிரி ஆயிடுச்சு அந்த மேட்ச். அதனால ஜாயிண்ட் வின்னர்ஸா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 2004 இங்கிலாந்து நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வின்னரா இருந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து தான் ஃபைனல்ஸ் இருந்திருக்கு. ஸோ 2006 இந்தியா நடந்திருக்கு, ஆனால் இந்தியா ஜெயிக்கல. ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா கப் எடுத்தாங்க. 2009 சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து விளையாடி இருக்காங்க, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2 முறை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2013 தான் மிக மிக முக்கியமான விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை. இங்கிலாந்து வேல்ஸ்ல நடந்திருக்கு. அதுல இந்தியா தான் வின்னர். இங்கிலாந்து தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இந்தியா தோனியின் தலைமையில் அந்த கப்பை தட்டி தூக்கினாங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. ஏன்னா 2011 நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம். 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி உடைய ஒரு இதை அடுத்த மைல் ஸ்டோனா தோனிக்கு அமைந்தது. 2017 திருப்பியும் இங்கிலாந்து வேல்ஸ். ஆனா இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் சூட்டு போற கிளப்பும் அந்த போட்டியில் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா தோத்து பாகிஸ்தான் கப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா இதுவரை பார்த்த மேட்ச்ல 2 முறை கப் எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் 1 முறை எடுத்திருக்காங்க. நியூசிலாந்து 1 முறை எடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 1 முறை, ஆஸ்திரேலியா 2 முறை. ஸோ 2025க்கு வந்திருக்கோம். இப்போ ஆக்சுவலா பாகிஸ்தான் தான் இதை நடத்துறாங்க. பட் துபாய் நடந்த மேட்ச். இன்றைய தினம் யார் ஜெயிக்க போகிறார்கள், இந்தியாவா நியூசிலாண்டா? இந்த ஆட்டத்தின் முடிவில் தெரிந்துவிடும். வெயிட் ஃபார் தி சர்ப்ரைஸ். இதுதான் என்னுடைய விஷயமாக இருக்கிறது இந்த முதல் பகுதியில். இரண்டாவது பகுதியா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன மேட்ச்ல தான் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் ஆஃப் தி
சீரீஸ்லேருந்து பார்த்தா ஒவ்வொரு மேட்சும், அதாவது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல பங்களாதேஷோட இருந்தது. 20th February போன மாதம் விளையாடிருக்காங்க. அதில் வந்து 228 அடிச்சாங்க பங்களாதேஷ். இந்தியா வந்து 231 ஃபார் 446.3 ஓவர்ஸ்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு வெற்றி. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக ஃபர்ஸ்ட் மேட்ச் அமைஞ்சிருந்தது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் 21 பால் இருக்கையில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இதற்கு பிறகு இரண்டாவது மேட்ச்னு பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான், பயங்கர எதிர்பார்ப்பு உள்ள இந்த மேட்ச் துபாயில் நடந்தது. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க, 241 ஆல் அவுட் 50 ஓவர்ஸ்ல. அதுக்கு பிறகு விளையாடிய இந்தியா 30 தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். 42.3 ஓவர்ஸ்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க, 244 ஃபார் 4. இதுலயும் இந்தியா வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. 45 பால் இருக்கு. என்னமோ 6 விக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு ரொம்ப ரிப்பீட்டா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்ச் இந்தியாவுக்கு 2 மார்ச் நியூசிலாண்டோட 249 ஃபார் 9. இதுல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 249 ஃபார் 9 அடிச்சாங்க. லோ ஸ்கோர், காலி ஆயிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வந்தார் வருண் சக்கரவர்த்தி, சுழல் வீரர், மற்றவங்களை எல்லாம் தட்டி தூக்கி ஒரு 5 விக்கெட்டை சரசரன்னு எடுத்து அதற்கு மற்ற ஸ்பின் பவுலர்ஸ் களம் கொடுக்க இந்தியா வந்து நியூசிலாண்டை அபாரமா 44 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. 45.3 ஓவர்ஸ்லயே வந்து நியூசிலாந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியா. இதற்கு பிறகு செமிஃபைனல் உள் காலடி எடுத்து வைத்தார்கள் இந்தியா. இதுக்கு நடுவில் ஆஸ்திரேலியா அதே மாதிரி அவங்க லீக்ல ஜெயிச்சுக்கிட்டே வந்து ஆஸ்திரேலியாவும் உள்ள வந்தாங்க. அவங்களும் வந்து விடலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருப்பியும் அவங்களே வின் பண்ணி டாஸை வின் பண்ணி நாங்க தான் பேட் பண்ணுவோம், இந்த வாட்டி நியூசிலாந்து கிடையாது நாங்க அப்படின்ற மாதிரி 264 அடிச்சாங்க. இந்தியா திருப்பியும் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி நல்ல ஆட்டத்தை பயன்படுத்தி 267 ஃபார் 6 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க இந்த வாட்டி.
48.1 ஓவர்ஸ்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க இந்தியா. ஸோ 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயித்தது. இதுதான் இந்தியாவும் நியூசிலாண்டும் வந்த பாதைன்னு சொல்லலாம். நியூசிலாந்து கடைசியா சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடி 362 for 6 செமிஃபைனல், அடுத்த செமிஃபைனல்ல வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடினாங்க. ஆனாலுமே 312 தான் அடிக்க முடிந்தது. 9 விக்கெட் வித்தியாசத்தில் 9 விக்கெட் இழப்பு இருக்கு. 50 ஓவரில் அடிச்சாங்க. ஸோ நியூசிலாந்து 50 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. இந்தியாவும் நியூசிலாண்டும் இன்றைய தினம் விளையாட போறாங்க. யார் கோப்பையை எடுக்க போகிறார்கள்ங்கிறது தான் பிக் கொஸ்டின். 2:30 மணிக்கு ஆரம்பிக்க போற மேட்ச் சூடு பறக்க இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, எப்படி இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்தியா எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ரோஹித் சர்மா மிக முக்கியமான ஒரு ஓப்பனரா உருவானாரு. ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபார்ம் திருப்பி வந்திருக்கு ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை. கோஹ்லியும் ஒரு செஞ்சுரி போட்டாரு, ஒரு மேட்ச்ல 84 அடிச்சாரு, அவரும் ஃபார்முக்கு வந்து விட்டார். ஹர்திக் பாண்டியா பிஞ்ச் ஹிட்டர் பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஷாமி பவுலிங்ல கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கை கொடுக்கும் வசமாக நம்ம ஸ்பின் பவுலர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், ஜடேஜா எல்லாருமே பின் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். பும்ரா இல்லாத ஒரு குறைய இந்த டீம் தீர்த்து வச்சு பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் நாங்க கெத்து தான் அப்படின்னு திரும்பி காட்டியிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்தியாவின் பர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லலாம். ஃபைனல் மேட்ச் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் உள்ள இந்தியா வராங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல். பட் காஷஸாக இருக்கணுங்கிறது தான் ஒரு செய்தி. ஏன்னா விளையாட போகிறது நியூசிலாந்து. சாண்ட்னர் மற்றும் ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஐபிஎல் உடைய ஒரு டேஸ்ட் தெரியும். இந்தியன் பிச்சுடைய இது தெரிந்தாலும் இது விளையாடுவது துபாய். ஆனா இந்தியாவுடைய எஸ்பெஷலி ஜடேஜா மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸும் சரி, மற்றபடி கோஹ்லி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ் உடைய ஸ்டைல், பேட்டிங், இது எந்த வீக்னஸ் எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்தியாவும் அவங்க சைட்ல சாண்ட்னருடைய பவுலிங்கை எதிர்கொள்வது எப்படி, அதை தவிர ரச்சின் ரவீந்திராவுடைய பேட்டிங்கை எப்படி தூக்கணும், இது எல்லாமே அவங்களும் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால கண்டிப்பா நமக்கு ஒரு மிகுந்த பெரும் பரபரப்பு மற்றும் எதிர்பார்ப்போட இந்த மேட்ச்குள்ள போகலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புறேன். நிச்சயமா இந்தியா இன்றைய தினம் கப்பை எடுக்குங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவுடைய சாரத்தை விட்டுடுறேன். நான் கேட்குற ஒரே விஷயம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வின் பண்ண போவது இந்தியாவா அல்லது நியூசிலாண்டா? டெஃபினட்டா இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அதே சமயத்துல எவ்வளவு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க? பவுலிங் எடுப்பாங்களா, பேட்டிங் எடுப்பாங்களா, யார் டாஸ் வின் பண்ண போறாங்க? இதை பற்றிய கமெண்ட்ஸ் கூடும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.